இத பத்தி யாரும் பெருசா பேசுறதில்ல. ஆனா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பேஸ பத்தி உண்மையாலே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும். இந்த ஜெனரேட்டிவ் ஏஐன்றத அக்ரெசிவா புவர் பீப்பிள நோக்கி தள்ளிட்டே இருக்காங்க. வைல் கீப்பிங் த ஒரிஜினல் ஹியூமன் ஆர்ட், ஹியூமன் கிரியேட்டிவிட்டி, அந்த சோல்ஃபுல் ஆர்ட் அப்படின்றத ஒரு லக்ஸரி குட்டா வச்சுட்டு, ரிச் பீப்பிள் மட்டுமே அத ஹோல்டா வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. இங்க புவர் பீப்பிள்னு சொன்னோனே நம்ம ரோட்ல கஷ்டப்படுறவங்க, அந்த மாரி ரொம்ப அடித்தட்டுல இருக்கவங்கன்னு கிடையாது. சம்பளம் வாங்கிட்டு ஓரளவுக்கு டீசென்ட்டா காரு, பைக்குன்னு சுத்துறவங்களுமே இந்த கதைய பொறுத்தவரைக்கும் புவர் பீப்பிள் தான். அண்ட் ரிச்ன்னு சொல்றது அந்த ஆக்சுவல் ரிச் ஹூ கேன் சர்வைவ் ஜெனரேஷன்ஸ் வித்தவுட் த நீட் டு வொர்க். ஏன்னு பார்த்தோம்னா, இது மூலமா அவங்களால டம்மிஃபிகேஷன் ஆஃப் சொசைட்டி அப்படின்றத ஒண்ணு பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு லிமிட்லெஸ்ஸா, எண்ட்லெஸ்ஸா ஒரு சிந்தெடிக் கார்பேஜ், டிஜிட்டல் குப்பைத்தொட்டின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கன்டென்ட்ட குடுத்துட்டே இருக்க முடியும். வைல் அந்த ஒரிஜினல் அண்ட் சோல்ஃபுல் ஆர்ட்ன்றத தே கேன் கீப் இட் டு தெம்செல்வ்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். இன்னைக்கு வீடியோல நம்ம ஏஐ ஸ்லாப், டெட் இன்டர்நெட், அது மட்டும் இல்லாம மெஸ்ஸியான சில இம்பர்ஃபெக்ட்டான ஹியூமன் எக்ஸ்பீரியன்சஸ் தான் நம்ம கிட்ட இருக்கறதுலே இப்போ மோஸ்ட் வேல்யூபிள் திங் அப்படின்றதா இருக்கு. அதெல்லாம் ஏன்றத கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இன்டர்நெட் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இப்போ இருக்க இன்டர்நெட்ன்றது there is something missing, ஏதோ ஒரு ஆஃப் பீட்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? எல்லாமே ஹைலி ஸ்ட்ரக்சர்டாவும் மோர் ஆர் லெஸ் சிமிலரா இருக்கிற மாதிரியும், they try to be perfect but they're not, and at the end எல்லாமே just fake. இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, வெல்கம், we are in the dead internet theory. We are literally living in the dead internet theory. சொல்லப்போனா we have officially crossed the threshold. ஒரிஜினல் ஹியூமன் யூசர்ஸ் இருக்கிறத விட பாட்ஸ், நம்பர் ஆஃப் ஏஐ பாட்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் இந்த மாதிரி ரொபோட்டிக் பாட்ஸ் தான் வந்து இன்டர்நெட்ல அதிகமாக இருக்குன்ற அந்த த்ரெஷோல்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். we are consuming a garbage which is generated by these bots. அது நமக்கான கண்டென்ட் கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி ஆப்டிமைஸ்டு ஃபார் கிளிக்ஸ், வியூஸ், இந்த மாதிரி ஸ்டாட்ஸை மட்டுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதில் ஹூக்ஸ் வச்சு அந்த நியர் பர்ஃபெக்ட் அண்ட் கியூரியாசிட்டி டிரைவ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் டிஜிட்டல் கார்பேஜ் தான் வந்து இப்போ இன்டர்நெட்டில் பெரும்பாலான இடத்துல நம்மளால பார்க்க முடியும். நான் இந்த டிஜிட்டல் கார்பேஜ்னு சொன்னோன்னே ஏஐ மூலமா ஜெனரேட் பண்ற ஆர்ட்டா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், வீடியோ, அதுன்னு மட்டும் கிடையாது. நம்மளை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா எடிட்டிங்லயுமே இப்போ வந்து ஏஐ புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை சுத்தி எழுதுற கேப்ஷன்ஸ், ஸ்டோரிஸ், ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கணுன்றதுக்காக they write a draft, put it to a AI engine, and அது கொடுக்குற அவுட்புட் எடுத்து அப்படியே சம்டைம்ஸ் they don't even proofread. அது அதில் இருக்கிற சோல் எல்லாத்தையும் சக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு நியர் பர்ஃபெக்ட் ஒரு சிந்தட்டிக் அவுட்புட்டை கொடுத்துரும். அதை அவங்க ரொம்ப ப்ரௌடாக போஸ்ட்டும் போடுறாங்க. லைக் லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நம்ம எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும் ஆத்தென்டிக்காக எழுதுறதே இப்போ கம்மியாயிடுச்சு. இதெல்லாமே சிந்தட்டிக் கார்பேஜ் தான். இவ்வளோ நேரம் பார்த்ததாவது உங்களை மாதிரி என்ன மாதிரி காமன் பீப்புள் இதை ஏஐ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான். பட் இந்த ஆக்சுவல் அல்ட்ரா ரிச் பீப்புள் அவர் கம்பெனிஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்குற இடத்துல கொக்கோ கோலாவோட ரீசெண்ட் ஒரு ஹாலிடே கேம்பெயின் ஆடை பற்றி பேசி ஆகணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இத்தனை வருஷம் பண்ணது இல்லாமல் இந்த வருஷம் புதுசாக கம்ப்ளீட்டாக ஏஐ ஸ்டுடியோஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆட் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. டு கட் டவுன் த காஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் டைம். கிட்டத்தட்ட 1 year ஷூட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் வெறும் ஒரு 1 monthல அதுக்கு ஆகிற செலவை விட பாதிக்கும் கீழே என்னால் பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு இந்த ஆடை ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் அதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தோன்னா, மக்கள், அதை கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ் லிட்ரலி ஹேட்டட் இட். அவங்க அதை பேக்லாஷ் மாதிரி பண்ணிட்டு அதை ஒரு ஏஐ ஸ்லாப்பி ஐசோர் அப்படின்ற அளவுக்குலாம் கமெண்ட் பண்ணி, இஃப் பாசிபிள் நான் அதை இந்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். ஆன் தி அதர் ஹேண்ட், போர்ஷேன்ற கார் கம்பெனி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க இதோட அப்படியே ஆப்போசிட் வேல பண்றாங்க. ஹேண்ட் ரிட்டன் அனிமேட்டிவ் மூலமா ஒரு ஹாலிடே கேம்பெயின் ஆட் அவங்களும் ரிலீஸ் பண்றாங்க. அந்த நோ ஏஐ, கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஊரில் இந்த ஆர்கானிக்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி நோ ஏஐ ஒரு 100% ஹியூமன்ன்றதை இப்போ ஒரு லேபிள் ஆக்குற அளவுக்கு ஆயிட்டாங்க. அண்ட் போர்ஷே அதை தான் பண்ணவும் செஞ்சாங்க. அவங்களோட ஆடுக்கு அவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சிது. ஈவன் தோ எல்லாராலையும் போர்ஷேவை அஃபோர்ட் பண்ண முடியலனா கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் அந்த கம்பெனியோட வேல்யூ, ஹவு தே ட்ரீட் ஹியூமன்ஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்றத பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணிட்டு அந்த ஆடுக்கும் சரி அந்த கம்பெனிக்கும் சரி ஒரு பெரிய நல்ல பேர் கிடைச்சிது. இது கோயின்சிடென்ஸானு எனக்கு தெரியாது. ஆனால் கொக்கோ கோலான்ற ஒரு கம்பெனி இட் இஸ் டார்கெட்டட் ஃபார் த மாசஸ். வேற ஸ்பார்ஷேன்றது ரிச்சை டார்கெட் பண்ணுற ஒரு கம்பெனி. தே ஆர் வெரி கிளியர். இந்த கிளாஸ் டிவைடை எப்படி வச்சிருக்கணுன்றது இந்த கம்பெனிஸ்க்கு ரொம்பவே கிளியராக தெரிஞ்சிருக்கு. இண்டீட் நம்ம இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏஐ இஸ் ஆக்சுவலி கிரேட் டூல், ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆர் எரான்னு கூட சொல்லலாம். பட் அது மூலமாக ஜெனரேட் பண்ணுற கண்டென்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணணுமான்றதுல தான் இங்கே ஒரு கேள்வியே வருது. அண்ட் த ரிச் ஆர் வெரி கிளியர் அபவுட் இட். நான் அதை டச் கூட பண்ண மாட்டேன், என்கிட்ட எடுத்துகிட்டு வராதிங்க, ஐ ஹாவ் ஆக்சஸ் டு ஹியூமன் ஆர்ட். எனக்கு அந்த ஒரிஜினல் அத்தாரிட்டிவ் ஹியூமன் ஆர்ட்டுக்கு எனக்கு ஆக்சஸ் இருக்குன்றத அவங்க ஒரு
பயங்கர ஃப்ளெக்ஸாவே கூட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏஐ ப்ரிடாமினன்ட்டா யூஸ் பண்ற ஆர் அத ப்ரமோட் பண்ற பீப்பிள் இத சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். லைக் எனிதிங் கேன் பி கிரியேட்டட் வித் ஏஐ. நான் அத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏஐ இஸ் a பிக்கஸ்ட் அண்ட் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூப்ளிகேட்டிங் மிஷின். ஒரு ஆர்ட் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குனாலும், அதில் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு உருவாக்கியிருந்தாலும், அதை வித்தின் மினிட்ஸ் வித்தின் செகண்ட்ஸில் ஏஐயால் டூப்ளிகேட் பண்ண முடியும். சில இடத்துல என்ஹான்ஸ்மெண்ட்ன்ற பேரில் அதால் அதை இம்ப்ரூவ் கூட பண்ண முடியும். பட் ஐ எம் அகெயின் வெரி கிளியர் தட் சம்டைம்ஸ் த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் மேக்ஸ் இட் மோர் பியூட்டிஃபுல். அண்ட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு டூப்ளிகேட்டிங் மிஷின் தானே தவிர ஏஐயால் ஒரிஜினல் கிரியேட்டிவிட்டின்னு ஒன்றத்தை பண்ணவே முடியாது. இட் ஒர்க்ஸ் ஆஸ் அ டேட்டா செட். இவ்வளோ நாள் ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ண எல்லாத்தையும் வச்சு அதால் ஒரு அவுட்புட் கொடுக்க முடியுது அப்படின்னா இட்ஸ் லைக் அ ஃபியூஷன் ஆர் ரீகால். இவ்வளோ நாள் நாங்கள் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கேன் அப்படின்றது. இதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருந்திருக்கு, அதை வச்சு நான் ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன்றது. மேபி சர்ஃபேஸ் லெவலில் டு சம் எக்ஸ்டென்ட் அது நல்லா இருக்க மாதிரி தெரியலாம், அது யூனிக்காக கூட தெரியலாம். பட் மோர் அண்ட் மோர் நம்ம அதே கண்டென்ட்டை கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏஐ டூல்ஸால் ஒரே மாதிரியான போரிங் அண்ட் ஸ்லாப்பியான கண்டென்ட்டை தான் கொடுக்க முடியும். இன்ஃபேக்ட் மேத்தமெட்டிக்கலாக பேசணும் அப்படின்னா, இந்த ஏஐ கண்டென்ட் இன்டர்நெட்டில் வரதுன்றது அந்த ஏஐ மாடல்ஸையே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு கூட சொல்லலாம். அதுக்கு பேர் வந்து மாடல் கொலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு தனி டாபிக், இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஏஐ கொடுக்குற கண்டென்ட்டே அது திரும்ப கன்சியூம் பண்ணுது, அதாவது திரும்ப ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, விச் இட் செல்ஃப் இஸ் அ கார்பேஜ். அந்த கார்பேஜ்லேயே அது ட்ரெயின் ஆகிட்டு இருக்குன்ற போது இட் வில் எவென்ச்சுவலி த்ரூ அவுட் மோர் கார்பேஜ். நம்ம சின்ன வயசில் நோக்கியா ஃபோனில் ஸ்னேக் கேம் விளையாடுவோம்ல, பாம்பு அதை பிடிச்சி பெருசாகி அதோட டெய்ல அதுவே தொடம்போது ஆர் அதோட உடம்பை தொடம்போது இட் வில் பேசிக்லி ஃபெயில். அதுதான் இந்த மாடல் கொலாப்ஸ். அதுதான் இங்கே நடந்துட்டும் இருக்குது. இந்த கெட்டதில் ஒரு நல்லது ஆர் அட்லீஸ்ட் ஒரு ஆறுதல்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஏஐ ஸ்லாப்பை சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து ஹேட் தான் பண்ணுவோம். ஈவன் தோ வி யூஸ் ஏஐ, நம்மளே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணால் கூட இன்னொருத்தர் கிரியேட் பண்ணியிருக்கிற ஏஐ ஸ்லாப்பை பார்க்கும்போது வி பை டிஃபால்ட் ஆர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பை டிஃபால்ட் ஹேட் இட். இந்த பிஹேவியருக்கு பேர் என்னன்னா ஆத்தென்டிசிட்டி பெனால்ட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு பிடிச்சவங்களுக்கு பர்த்டே கிஃப்ட்ன்ற மாதிரி கொடுக்கும்போது லைக் அவங்கள வரைஞ்சி கொடுக்கலாம்னு ஒரு டிசிஷன் எடுப்போம். அது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது, பட் த ஆப்போசிட் பர்சன் மைட் ஈவன் லவ் இட். இதே எக்ஸாம்பிளில் லெட்ஸ் சே நீங்கள் யாருக்கிட்டயோ காசு கொடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிட்ட அந்த ஒரு ஃபோட்டோ கொடுத்து வரைஞ்சி அதை நீங்கள் கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு அந்த அளவுக்கு எமோஷனல் கனெக்ட் இருக்காது. நீங்கள் அந்த எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு தெரிகிற போது இருந்த ஒரு மதிப்பும், இப்போ நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னு இருக்கும்போது இருக்க மதிப்பும் கண்டிப்பாக வேறு இல்லை. அதே மாதிரி தான். ஏன்னா எந்த வித எமோஷனோ எஃபர்ட்டோ எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஏஐயில் ஒரு ப்ராம்ப்ட் போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துன்றது இட்ஸ் லைக் ஒரு மாரல் டிஸ்கஸ்ட் மாதிரி தான் நமக்கு பிரெயினுக்கு வந்து அது ஃபீல் ஆகும். இட்ஸ் தேர் ஃபார் ஒரு லாங் டைம். பட் இப்போ இந்த ஏஐக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எல்லா இடத்தையும் தாண்டி யூடியூபர், அதாவது கிரியேட்டர் எக்கனாமின்னு சொல்கிறக்கூடிய ஒரு இடத்துக்கும் இது வந்திருக்கு. என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களுக்கு தெரியும் யூடியூப் ஸ்டூடியோனா என்னன்றது. அதில் இன்ஸ்பயர்னு ஒரு டேப் இருக்குது, which will give you content ideas. அதாவது உலகத்தில் இருக்க மற்ற கிரியேட்டர்ஸ்லாம் எதை பற்றி பேசுகிறாங்க, அதுக்கு எந்த மாதிரி வியூஸ் போயிட்டுருக்கு, அண்ட் நீங்கள் எதை பற்றி பேசணுன்ற மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் ஆர் நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நமக்கு ஒரு சில வீடியோ ஐடியாஸாக இருக்கட்டும், டைட்டில், தம்ப்நெயில் சஜஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது அனாலிட்டிக்ஸ் ஆன் ஸ்டெராய்ட்ஸ்னு கூட சொல்லலாம். பட் அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு யூடியூபே நம்பி, யூடியூப்பில் காசு வருன்றதை நம்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக எடுத்துருக்கிறவங்களுக்கு இந்த சஜஷன்ஸை ஸ்கிப் பண்ணுறதுன்றது மிகப்பெரிய ஒரு த்ரெட் மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு யூடியூப்ன்றது ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ ஹாபி. ஐ ஹேவ் அ குட் ஃபுல் டைம் ஜாப். எனக்கு இந்த FIFA வேர்ல்ட் கப் டைம் அப்போ நீங்கள் ஃபுட்பால் கண்டென்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ப்ரெஷர், நோட்டிஃபிகேஷன் வழியாக, இந்த சஜஷன்ஸ் மூலமா, இன்ஸ்பயர் மூலமாக, எல்லாத்து மூலமாக பண்ணிவிட்டு என்னோட சேனல் நிறைய இடத்துல ரொம்ப, அதாவது நார்மலாக பர்ஃபார்ம் பண்ணுறதை விட ரொம்ப கீழேயும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு காரணமும் இந்த ஃபுட்பால் கண்டென்ட்ஸ் நீங்கள் போடலைன்றது தான் அது காரணமாகவும் சொல்லுது. ஐ டோன்ட் ஈவன் ஃபாலோ ஃபுட்பால். அப்போது நான் அதை பற்றி பேசுறதுன்றது டெஃபினட்டாக ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நான் அதில் இருக்க எந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் என்னால் எடுத்துக்க முடியாது. அந்த ஒரு பிளேயர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு கனெக்ட் எதுவுமே எனக்கு இருக்காது. ஜஸ்ட் இமேஜின் த சேம் பீயிங் அ ஃபுல் டைம் யூடியூப் கிரியேட்டர். இப்போ நான் எனக்கு இதுதான் வந்து பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு இருக்குன்னா, எனக்கு வேறு வழியே இல்லைன்னு அதை பற்றி பேசி தான் ஆகணும். இதை பற்றி ஐ திங்க் என்னோட ஆரம்ப காலத்து ஒரு வீடியோலையும் நம்ம பேசியிருப்போம். இப்போ நான் இந்த ட்ரெண்டு பின்னாடி போனேன் அப்படின்னா, எனக்கு சம்மந்தமே இல்லாத டாபிக், அது எனக்கு பிடிக்காத டாபிக், நான் எதை பற்றி பேசணும்னு நினச்சனோ அது இல்லாத மற்ற விஷயங்கள், இன்ஃபேக்ட் ஹாஃப் பேக்டாக கூட இருக்கலாம், இதை பற்றி நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா மேபி அது யூடியூப்புக்கு நல்லதாக இருக்கும். பட் எனக்கோ இல்லை லாங் டைம் இந்த சேனலுக்கோ கண்டிப்பாக அது நல்லதாக போகாது. யூடியூபர்ஸ் இந்த சஜஷன்ஸை ஒரு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பிளைண்டாக ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்க அந்த ஆத்தென்டிசிட்டின்றது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அவங்க ஒரு
எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் நியூஸ் சேனல் மாரி தான். இப்போதைக்கு கரண்ட்டா வேர்ல்டுல என்ன நடந்துட்டு இருக்கோ, அத பத்தி நீங்க பேசுங்க. ரீவாட்ச் வேல்யூ பத்திலாம் கவலைப்பட வேணாம். எத்தன பேர் YouTubeல இப்படிலாம் ரீவாட்ச் பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புதுசு பார்க்கறதுக்கே டைம் இல்லன்ற அளவுக்கு அவ்ளோ கன்டென்ட்ஸ், அவ்ளோ ஸ்பீடா வந்துட்டே இருக்கு. வேறஸ் கொஞ்சம் நம்ம இந்த ஏஐக்கு முன்னாடி இந்த கோவிட் டைமுக்குலாம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு கன்டென்ட்ஸ் கிடையாது. இட் வாஸ் குட். லைஃப் வாஸ் குட் பேக் தென் அப்படின்னு கூட சொல்லலாம். வி யூஸ்ட் டு ரீவாட்ச். இப்ப வரைக்குமே கோவிடுக்கு முன்னாடி வந்த எத்தனையோ கிரியேட்டர்ஸோட கன்டென்ட்ஸ் நம்மளால ரீவாட்ச் பண்ணுவோம். பட் அதே ஒரு பெஞ்ச்மார்க் மாரி வச்சு கோவிடுக்கு அப்புறம் வந்த கன்டென்ட்ஸ் நம்ம ரீவாட்ச் பண்றோமான்னு பார்த்தோம்னா, பெர்சன்டேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஈவன் பர்சனலி என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, YouTubeன்றது ஒருத்தரோட ப்ரொஃபஷனா இருக்கக்கூடாதுன்றது தான். நாட் பிகாஸ் என்னோடது சின்ன சேனல் எனக்கு மானிட்டைசேஷன் ஆரம்பிக்கலன்றது கிடையாது. தி வெரி ஃபேக்ட் இப்ப எனக்கு ஒருத்தங்க காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட டெர்ம்ஸ்க்கு நான் பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு கிரியேட்டிவ் ஸ்பேஸ்ல அது ரொம்ப மோசமா தான் அஃபெக்ட் பண்ணும். நீங்க இப்ப பார்க்குற சினிமால இருந்து கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ப்ரொடியூசர் இஸ் த டிசைடிங் அத்தாரிட்டி ஃபார் அ ஸ்டோரிஸ் அவுட்புட். இது ஹார்ஷஸ்ட் ட்ரூத். அதே தான் இங்க YouTubeலயும் இருக்கு. அட்லீஸ்ட் YouTube யூஸ்ட் டு பி குட். பட் இந்த எக்கனாமி உள்ள வர ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ஆத்தென்டிசிட்டி மிஸ் ஆனதுனால தான் ஐ புட் திஸ் கமெண்ட் அவுட். ஏஐயோட ஃபண்டமெண்டல் ஃபெயிலியர் என்ன அப்படின்னா, இட் வில் ஆல்வேஸ் ட்ரை டு ப்ரொடியூஸ் பெர்ஃபெக்ஷனிசம். ஆனால் ரியல் லைஃப்ல பெர்ஃபெக்ஷனிசம்ன்றது எப்பவுமே அழகு கிடையாது. தெர் இஸ் a லிட்டில் பிட் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷனிசம். அந்த இம்பர்ஃபெக்ஷன்ல ஒரு பியூட்டி இருக்கும். இதுக்குமே ஒரு நேம் இருக்கு, which is called pratfall effect. இதுக்கு ஒரு பெஸ்ட் பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிங்கிட்ட குழந்தைய ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்கறது என்ன, ட்ரெஸ் மாற்றி விட்டுருப்பாங்க, பவுடர் போட்டு விட்டுருப்பாங்க, தலை சீவி விட்டுருப்பாங்கன்ட்டு. பட் எதிர்பார்க்காத இடத்துல ஒரு ஓரமா ஒரு மை ஒன்று வச்சு விட்டுருப்பாங்க. அதுல பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. நீங்க அதை வைக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. இட் இஸ் நாட் தேர் இன் த ரெக்யர்மெண்ட்ஸ். பட் ஸ்டில் இட் வில் ஆட் பியூட்டி. அந்த ஒரு அழகை இம்ப்ரூவ் பண்ணதுன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான ஒரு அவுட்புட்ன்றது ஏஐயால கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாது. ஈவன் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ரெடிட்ல படிச்சது. ஐ பர்சனலி லவ்ட் இட். ஒரு ஜாப்பனீஸ் டூரிஸ்ட் டெக்ஸஸ்ல அவரோட ட்ரக்கை ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஒரு டிரைவர் கிட்ட பெர்ஃபெக்டான இங்கிலீஷ்ல, அதாவது டிரான்ஸ்லேட்டோ எதுவும் யூஸ் பண்ண ஒரு தேங்க்யூ சொல்லாம அவரோட புரோக்கன் அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல யூ ஆர் அ குட் மேன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவர் கரெக்டும் பண்ணல. அதாவது அந்த இங்கிலீஷ் தெரிஞ்சால அதை கரெக்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் ஹி யூஸ் இட் ஆஸ் இஸ் வாய்ஸ் மெயில். லைக் நீ யூ ஹவ் ரீச்ட் குட் மேன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்ற மாதிரி அதை ஒரு ஃப்ளெக்ஸா, அதை ஒரு காம்ப்ளிமெண்டா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க அந்த இம்பர்ஃபெக்ஷன் தான் இந்த ஸ்டோரியோட பியூட்டி. இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல ட்ரை பண்றது. அண்ட் எத்தனை வாட்டி சொன்னாலும் ஏஐ இன்ஜின்ஸால இதை மாஸ்டர் பண்ணவோ இதுக்கு கிட்ட கூட வர முடியாது. இந்த பெர்ஃபெக்ஷனிசம் ஸ்லாப்ன்றது எக்ஸ்பெரிமெண்டிங் ஆர் சொதப்புறதுல இருக்கிற ஒரு ஜாயை கம்ப்ளீட்டா கில் பண்ணிடும். நம்ம எடுத்தோடனே எல்லாத்துலயும் மாஸ்டர் ஆகிட முடியாதுன்றத திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லிட்டே இருக்க ஒரு விஷயம் தான். பட் ஏஐ டூல் வில் நெவர் டெல் யூ தட். அது உங்களுக்கு எல்லாமே ஒரே ப்ராம்ப்ட்ல உங்களுக்கு சொல்லிடுற அளவுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸை உங்களுக்கு கொடுத்துரும், which is fundamentally wrong. At the end நான் உங்களை ஏஐ டூல்ஸ் எல்லாம் பாய்காட் பண்ணுங்கன்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் இந்த சேனல்லேயே நம்ம எத்தனையோ ஏஐ டூல்ஸ், லோக்கல் ஏஐ டூல்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கோம், அதோட பெனிஃபிட்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னோட பாயிண்ட்டே அதை நீங்கள் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான். உங்களோட திங்கிங்கை அப்படியே அதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறதை விட யூ டூ ஆல் த பேஸ் அண்ட் கிரவுண்ட் ரிசர்ச்லாம் நீங்கள் பண்ணுங்க. இட் வில் பி ஹார்ட், இட் வில் பி டிஃபிகல்ட். ஒரு சில ரிசோர்ஸஸ் நமக்கு அவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் கூட பண்ண முடியாது. வி ஹவ் டு சர்ச் அ லாட். இந்த ஏஐக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை திரும்ப பண்ணிட்டு ஃபைன் டியூனிங், அதாவது ரிஃபைனிங் பர்பஸஸ்க்கு ஏஐ யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு ஒரு 10-15 டாக்குமெண்ட்ஸ் நான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற ரிலேட்டட் பேஜ் நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க. பட் யூ ரீட் த்ரூ இட். டோன்ட் ஆஸ்க் ஏஐ டு சம்மரைஸ் இட் ஃபார் யூ. அங்கே தான் இந்த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கறதுக்கு சம்மரி, பிகாஸ் வி ஆர் டெல்லிங் லைக் வி ஆர் சேவிங் டைம். யூடியூப்பில் வீடியோ பார்க்கறதுல டைம் சேவ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூடியூப்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். அதில் லேர்னிங் கிடைக்கிறதுன்றது மேபி ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கலாமே தவிர யூடியூப் இஸ் என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம். அங்கே நான் ஆப்டிமைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நான் 10 வீடியோட சம்மரி படிச்சிட்டேன்றது நோ, தெர் இஸ் நோ பாயிண்ட். when I say don't outsource your thinking சொல்லும் போது நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்துருக்கேன். டாக்ஸ் பிளானிங்க்கு ஏஐ கிட்ட கேட்கறது, பிசி பில்டிங்க்கு ஏஐ கிட்ட கேட்கறது, வெஹிக்கிள் பர்ச்சேஸ் லைக் கார் பைக் வாங்குறத பற்றிலாம் ஏஐ கிட்ட கேட்கறது, அது எப்படி நான் டெக்கரேட் பண்ணுறேன்னு ஏஐ கிட்ட கேட்கறது. ஜஸ்ட் ஸ்டாப் தட். நீங்கள் அந்த விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறது ஐ ரியலி அப்ரிஷியேட். பட் டைரெக்டாக பேசுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேயோ. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிஸ் அவுட்ஸ்லேயுமே ஒரு ஜாய் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. யூ டூ த பேஸ் ஒர்க். இப்போ ஒரு டாக்ஸ் பிளானிங் பற்றி உங்களுக்கு பேசிக்ஸ் வேணும் அப்படின்னா யூ ரீட் த்ரூ இட். என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அதை பற்றிலாம் படிங்க.
உங்களுக்கு எங்கெங்க டவுட் இருக்கோ ஆர் கரெக்ஷன்ஸ் வேணுன்ற இடத்துல நீங்க ஏஐ கிட்ட போலாம். அப்ப கூட ஏஐ ஆக்சுவலா தேவைப்படாது. மோஸ்ட் ஆஃப் இந்த மாரி முண்டேன் டாஸ்க்குக்குலாம் வந்து ஏஐ தேவைப்படாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான, ரொம்ப எனக்கு ஹெவியான மேனுவல் ஒர்க் இருக்குன்ற இடத்துல ஏஐ யூஸ் பண்ணி நீங்க அத கட் ஷார்ட் பண்ண முடியும். கீப் யுவர் திங்கிங் அண்ட் கீப் யுவர் கிரியேட்டிவிட்டி டூ யுவர்செல்ஃப் வித்தவுட் ஏஐ. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவையோ இந்த சேனலையோ சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழ சூப்பர் தேங்க்ஸ்ன்ற ஆப்ஷன் எனேபிளா இருக்கும். நீங்க அது மூலமா இந்த சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி ஸ்டே ஹங்கிரி, ஸ்டே ஃபூலிஷ்னு சொன்னாரோ அந்த மாதிரி நான் சொல்றேன். ஸ்டே மெஸ்ஸி அண்ட் ஸ்டே ஆத்தென்டிக். டோன்ட் லெட் அ மெஷின் டு திங்க் ஃபார் யூ. உங்க எல்லாரும் நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். அன்டில் தென் பை பை.